தூத்துக்குடி அருகே பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் தனக்கு ஸ்ரீவைகுண்டம் தாவேக எம்எல்ஏ சரவணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் பொதுச் செயலாளர் ராதிகா மற்றும் பாதிக்கப்பட்ட பெண் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடன் சேர்த்து மற்றொரு பெண்ணையும் பாலமுருகன், ஜெயபால் ஆகியோர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக தெரிவித்தார். காலையில எழுந்திரிச்சு ரிசல்ட் நம்ம தூத்துக்குடிக்கு போயிடலாம், சரவணனை ஜெயிப்பாரு, அங்க போயிடலாம்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல கதவை பூட்டாதீங்க, சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. எனக்கு அதுக்கு ரொம்ப கிறக்கமாயிருச்சு. திரும்ப நான் படுத்திருக்கும் போது அவர் எங்க 2 பேருக்கும் நடுவுலயே வந்து படுத்திருந்தாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவர் சீண்டல் ஃபுல்லுமே என் மேல சீஞ்சி மேல தள்ள முடியல. ஆள் ஷவுட் ஆனதுனால என்னால தள்ள முடியல. அடுத்து அவரை தொடர்ந்து அந்த ஜெயிங்கிற அந்த நபரும் பண்ணினாரு. தனக்கு தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் தாவேக எம்எல்ஏ சரவணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கொலை மிரட்டல் மற்றும் அவதூறு பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் குற்றம் சாட்டிய பெண் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பரப்பிக்கிட்டு இருக்காங்க சரவணன் ஆதரவாளர்கள், அவரோட மேனேஜர் சின்னத்துறை, அவரோட PA சவுந்தரராஜன், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா ஏரல் நகர செயலாளர் 72 லட்சம் ரூபாய் மோசடி பண்ண அந்த ராஜா, அவர் கொண்டு என்ன அசிங்கமா வலைதளத்துல வந்து ரொம்ப பரப்புறாரு. எனக்கு அவமானமும் அசிங்கமாவும் இருக்கு. எங்க ஊர்ல ஒரு பொண்ணும் இன்னொரு அவரோட சித்தப்பாவும் சேர்ந்து என்னை அதே மாதிரி எங்க ஊர் ஃபுல்லும் பரப்புறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. தொடர்ந்து எனக்கு MLA கிட்ட இருந்து கொலை மிரட்டல், அவ ஊர்ல இருக்காளான்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. MLA மேலேயும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு பாலாவுக்கு துணை புரிந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியணும். எனக்கு நீதியும் இந்த இடத்துல எனக்கு வேணும். தொடர்ந்து பேசிய அவர், மாற்றம் வேண்டும் என்றுதான் தமிழக மக்கள் தாவேகாவிற்கு வாக்களித்தார்கள். ஆனால் அந்த மாற்றத்தை நீங்கள் தற்பொழுது பார்த்து வருகிறீர்கள் என்றும், தாவேகாவிற்கு உழைத்ததற்காக கிடைத்த கூலிதான் கூட்டு பாலியல் பலாத்காரம் என்றும் வேதனை தெரிவித்தார். அதுதான் எனக்கு தெரியல. அததான் நான் ஆதவன்ட்ட கேட்கணும். நான் அவங்க எதுக்கெல்லாமோ அறிக்கை கொடுக்குறாங்க. ஒரு தமிழக வெற்றி கழகத்துல நான் தலைவருக்காண்டி நான் வேலை பார்த்தேன். சிறுவைகுண்ட தொகுதியிலுமே நான் வேலை பார்த்தது VG சரவணனுக்காண்டி இல்லை. நான் எங்க தலைவர் தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு தோத்துறக்கூடாதுங்கிறதுலதான் நான் வேலை பார்த்தேன். அதுக்கு வெற்றி அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள கூலிய நல்லாவே எனக்கு சரவணன் கொடுத்திருக்கிறாரு. தொடர்ந்து பேசிய இந்திய ஜனநாயக மாதர் சங்க பொதுச் செயலாளர் ராதிகா, முதலமைச்சர் விஜய் மற்றும் காவல்துறை உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை இந்த 1 மாதத்தில் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக தமிழகத்தினுடைய அரசாங்கம், காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துறோம். இவ்வளவு மோசமான சம்பவங்களுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது போதை என்பது, குறிப்பாக டாஸ்மாக் கடைகள் எண்ணிக்கை என்பது. ஆட்சிக்கு வந்தவுடன் 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக அரசு உத்தரவிட்டது. இன்றைக்கு பல இடங்களில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் திறந்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்திகள் என்பது வருது. ஆகவே போதை என்பதை தடுத்து நிறுத்தணும். பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைக்கு முடிவு கட்டணுங்கிறத கேட்டுக்கிறோம். இப்ப கூட 1 மணி நேரத்துக்கு முன்பு திருச்சியில 13 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். 7 சிறார்கள் கைது செய்யப்பட்டதாக பத்திரிகைகள் செய்திகள் வருது. இது சொல்ல முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டுல குழந்தைகள் மீதான வன்முறை என்பது அதிகரிச்சுட்டு வர்றத கவலையோடு பார்க்கிறோம். இதே கவலையோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்பதை தெரிவிக்கிறோம்.